ஹலோ காய்ஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஊராட்சி துறையில் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் நாம் பார்த்தோன்னா சொல்லுவோம். 1 இயருக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சிங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தான். ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 உங்களுக்கு ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. அது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நிரந்தர வேலைங்கும் போது நிறைய பெனிஃபிட்லாம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி நேர்காணல் மட்டும்தான் வச்சு எடுக்கிறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் முறை நீங்கள் விண்ணப்பிக்காதீங்க. இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ 1/9/2026 30/9/2026 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் முன்னாடியே விட்டுட்டாங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருங்க. 1/9/2026 நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சேனலில் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி போட்டாச்சுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் வாங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போவாங்க, விரிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குதுங்க. அந்த வெப்சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக தமிழ் எழுதிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் எழுதிங்க. ஃபாலின பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணான்னு கேட்குறாங்க, அது என்னன்னு எழுதிங்க. தந்தையா கணவர் பெயரான்னு சொல்லி கேட்குறாங்க, அது எழுதிங்க. பிறந்த தேதி கேட்குறாங்க, அது என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது எழுதிருங்க. எழுதிட்டு வயது பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்க, 1/7/2026. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு குழப்பங்கள் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். இங்கே பிறந்த தேதின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நாம் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பிறந்தோமோ அந்த தேதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்குவோம். ஸோ அடுத்த கீழே பாருங்க, 1/7/2026 சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல 4 மந்த் வருடன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அதனால நீங்க என்னன்னா கம்ப்ளீட் ஆன வயதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இந்த கட்டத்துல இதை பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்து கல்வி தகுதியாக பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ ஐஎஸ் குவாலிஃபிகேஷன் அதை போட்டுங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் எழுதிங்க, உங்களுடைய அட்ரஸ் எழுதிங்க. அதே மாதிரி நிலையான அட்ரஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக இருந்தால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எழுதிங்க. அடுத்து மெயில் அட்ரஸ் எழுதிங்க. கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதோட உட்பிரிவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிக்கிங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் ராமநாதபுரங்கிறது போட்டுங்க. கீழ்கண்ட நகலை பார்த்தீங்கன்னா இதோட நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணணும். ஸோ 10ஆம் வகுப்பு கல்வி சான்றிதழ் இதோட நான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன், டிக் பண்ணிக்கங்க. பள்ளி டிசி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதுவும் நீங்கள் வச்சிருப்பீங்க, அதுவும் டிக் பண்ணிக்கங்க. சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கங்க. இருப்பிட சான்றிதழ் உங்ககிட்ட இருக்காதுங்க. ஸோ உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 1/9 அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிறீங்க, அது பார்த்தீங்கன்னா வச்சிருக்குன்னு போட்டுங்க. அடுத்து மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லையா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த இடத்துல கொடுக்காதீங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருங்க. முன்னாள் ராணுவத்தினர் சான்றிதழ்னு கேட்குறேன், இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஸோ அடுத்து ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வைக்கணும், அது பார்த்தீங்கன்னா வச்சிருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டீங்களா, கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உறுதிமொழி. மேற்குறிப்பிட்ட விவரங்கள் யாவும் சரியானவே நான் பார்த்தீங்கன்னா உறுதி அளிக்கிறேன். இதில் ஏதாவது தவறு நினைச்சுன்னா என் மேலே பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்தால் கட்டுப்படுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 4 இடம் போட்டு உங்களுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுங்க. விண்ணப்பத்தோட அனைத்து சான்றிதழ்களும் சுய சான்று அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் நீங்க வைக்கக்கூடிய எல்லா ஜெராக்ஸ்லயும் உங்களுடைய கையெழுத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தகுதியானவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படும் போது அசல் நேர்காணலுக்கு நீங்க போகும்போது ஒரிஜினல் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்தது பல பேருக்கு தெரியாத இருக்குதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.